சிறப்பான ஒரு தகவல பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு சில வீடியோ பதிவெல்லாம் பார்த்தேன். இப்ப காட்ராஜ வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப சொல்ல போனா கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி காவல்துறை எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இப்ப எஸ்டிபி அப்படிங்கிறவங்க எல்லாம் போய் வீரப்பனார் ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துல சுடுறாங்க. சுடும்போது பாத்தீங்கன்னா வீரப்பனார் விளையாடிட்டு இருக்கிறாரு. இவங்க சுடுற குண்டு ஒண்ணு கூட வந்து வீரப்பன் மேல படுறதுல. இப்ப இது வந்து மாந்திரிகம், இந்த மலைகள் இருக்கக்கூடியது பயங்கரமான மாந்திரிக முறையில இந்த மாதிரி குண்டு மேல படாம எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஏன் உண்மை? அது வந்து பாக்குற நாங்க கேள்விப்பட்ட வகையில அது வந்து உண்மைதான். ஒரு சில இதுங்களுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மந்த கட்டி இது மாடு மேய்க்கிறது அது வந்து ஒரு குறிப்பிட்ட இது ஆகுது. பழங்காலத்துல வேட்டைக்கு போனவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்னு வந்து சுட்டா காடு கட்டி அதுக்கு இதுக்குள்ள வந்து யாரும் அடுத்தவங்க வந்து வேட்டையை அடிக்க கூடாது, எந்த மிருகத்தையும் அடிக்க கூடாதுங்கிற அளவுக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தது எங்க தாத்தா காலத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையா நடந்தது உண்மைதான். ஆனா அந்த வீரப்பனுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். மாதிரி காட்டுல குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து இது ஏன் அந்த கேள்வி நான் கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வீரப்பனார் மேல 10,000 போலீஸ் விட்டாங்க, ஏன் அவர் மேல குண்டு படல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வச்சுதான் உங்களை கேட்கறேன். அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வேட்டைக்கு போகும்போது இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து யாரோ ஒரு ஆப்போசிட் ஆகிறவங்க அந்த காட்டை கட்டிட்டா இங்கிருந்து போய் குண்டு போய் வேட்டைக்கு போற மேல இந்த மாதிரி மேகத்து மேல இட்டாவோ குண்டு படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது உண்மையாங்க? அது அந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குது. எல்லாரும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கட்டிவிட்டா அந்த எந்த மிருகத்தையும் அடிக்க முடியாது, எதையுமே வந்து இந்த துப்பாக்கிகள் இருக்கிற குண்டு போய் அந்த மேகத்தை கொல்லவே முடியாது. வீரப்பன் வந்து ஒரு துப்பாக்கிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. துப்பாக்கினா வீரப்பனுடைய அடுத்த உசுரே அதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த துப்பாக்கி வந்து பாத்தீங்கன்னா வெடிக்காம மாதிரி பண்றது, அடிபடாத மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மேல ஒருத்தன் பண்ணிடுறான்னு வச்சுக்காங்க. இப்ப வீரப்பனாருடைய துப்பாக்கிய வீரப்பனோட பெரிய மந்திரவாதி இருக்காங்க, இப்ப ஒரு காவல்துறையாளர் தெரிஞ்சு போயிருது, இப்ப வீரப்பனுடைய துப்பாக்கி குண்டடிப்படாம பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. அந்த இதெல்லாம் எப்படியா முறுபாடு வந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து அதுக்கு கழுவி கிளீன் பண்ணி அதுக்கு உண்டான போசை போட்டு அந்த அந்த கட்டு உடைச்சாங்கன்னா அந்த மறுபடியும் படம். அது எப்படிங்க? அது அதனாலதான் அது வந்து எண்ணெய் போட்டு சுத்தம் பண்றதா? ஆமா, அது வந்து அதுக்கு உண்டானது இது மரக்குச்சி இருக்குது இல்ல, மரக்குச்சி எடுத்து அந்த குழலுக்குள்ள இது பண்ணி தட்டி பிரஷ் மாதிரி பண்ணி போட்டு இழுத்து அப்புறம் மடுவுக்குள்ள போட்டு தண்ணியில போட்டு கழுவி சுத்தமா கழுவி விட்டு கிளீனா தொடச்சிட்டு அப்புறம் வச்சு அதுக்கு பூசை போட்டு இது பண்ணாங்கன்னா திருப்பி அந்த கட்டு உடைஞ்சு போயிடும், மாமூல் மாதிரி ஆகும். அது பரம்பரையா பழைய வேட்டைக்காரெல்லாம் அந்த மாதிரி தான். இவங்க துப்பாக்கிகள் அடிச்சா படாது, யார் அடிச்சாலுமே எந்த மேகத்தை அடிச்சாலும் படாது. அதுக்கு வந்து இது பண்ணி முறையா என்ன அதுக்கு வைத்தியம் பண்ணணுமோ அதை பண்ணி கழுவி கிளீன் பண்ணனா தான் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து இவங்க 10 பேர் இருக்கிறாங்க வீரப்ப ஆளுங்க, அங்க வந்து 100 போலீஸ் இருக்குதுனால இவங்க 10 பேத்துக்குள்ள அந்த இது கட்டிக்கிட்டாங்களா, அந்த மந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சு கட்டியிருந்தாங்களா? 100 போலீஸ் 1000 குண்டு போனாலும் அவங்களை குண்டு தொலைக்காது. அதுக்கு உண்டான அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம், 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், அப்படி அந்த டைமுக்குள்ள அவங்க இது பண்ணிட்டு அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அந்த அதுக்குள்ள வந்து எத்தனை போலீஸ் போனாலும் ஒரு குறிப்பிட்ட இது பண்ணி ஒரு பச்சை மரத்தை கையில பிடிச்சிக்கிட்டா அந்த போலீஸ் பக்கத்துல உறைஞ்சிட்டு போனா கூட அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி மந்திரம் எல்லாம் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆள் இப்ப இருந்து போலீஸ் துரத்திட்டு வருது, இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது போய் டக்குன்னு ஒரு பச்சை மரத்தை கையில பிடிச்சி அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டாங்கன்னா போலீஸ்கார் எல்லாம் வந்து ஓடிடுவாங்க. அந்த ஆள் நின்றுகிட்ட இருக்க அவங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்கட்டி வித்தையெல்லாம் இருக்குது. அது வந்து மலைக்குள்ள அந்த மரம் அந்த செடி தலைங்க இருக்குது, அந்த இது படிக்க பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுக்கு வந்து அந்த பச்சை மரத்தை பிடிச்சி பச்சை செடி கையில பிடிச்சி நின்றுக்கிட்டாங்களாவே அவங்கள வந்து அதுதான் கண்கட்டி வித்தை. பக்கத்துல இருந்துட்டு போனா கூட நம்ம தெரிய மாட்டோங்களா? ஐயா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, நாம நின்றுகிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க கண்ணுக்கு நாம தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி வித்தையெல்லாம் இருக்குது. இப்ப நாம அவங்கள பார்க்கலாம், நாம அவங்க பார்க்கலாம் தான் போறாங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் மறைஞ்சு தான் வீரப்பெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தது. இப்ப அந்த காலத்து வேட்டைக்காரனுக்கு போய் வேட்டைட்டு வந்தோடனே அதுக்கு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு அதுக்கு பயங்கரமான பூஜை எல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து வேட்டைக்கு போறவங்க அப்ப வந்து போய் ஏதாவது அது மயில் அது இது அடிச்சுட்டு வர்றவங்க அதுக்குன்னு வந்து சாமி பண்றதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு முறையா ஒரு ரூபா 5 ரூபா இது பண்ணி அது கல்பூரம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு வந்து பழம் தேங்காய் இதெல்லாம் கொண்டாந்து வச்சு அதெல்லாம் பழைய காலத்துல அந்த வேட்டைக்கு போறவங்க அந்த மாதிரி பண்ணனாங்க அப்படிங்கறது நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பண்ணிருக்கிறது உண்மை. நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க பழங்கால. அந்த காலத்துல எந்த ஒரு உயிரை கொண்டாலும் உயிருக்கு ஒரு காணிக்கைன்னு எடுத்து வைக்கணும். அப்ப எந்த மிருகத்தை வந்து அவங்க கொண்டு விட்டாலும் அவங்க சாப்பிடறதுக்காக கொண்டு வந்தாலும் எதுக்கு கொண்டு வந்தாலும் அதுக்குன்னு ஒரு சாமிக்குன்னு ஒரு காணிக்கை, தப்பு காணிக்கை மாதிரி எடுத்து வச்சு அந்த காணிக்கையை வந்து ஒரு வருஷத்துக்கோ 6 மாசத்துக்கோ ஒருத்தக்கோ அந்த காணிக்கைக்கு உண்டான இதுங்கெல்லாம் கொண்டு வந்து அந்த காணிக்கை அதுக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது முன்னோர்கள் சொன்ன இது தகவல். மாட்டை பிடிக்குதுன்னா அந்த மாட்டுக்காரன் போய் ஒரு 5 சொல்லு 6 சொல்லு மந்திரம்னு சொல்றாங்க, அதை சொல்லி அது அவன் வாயை கட்டிட்டா 1 வருஷத்துக்கு அவங்க மாட்டை மட்டும் பிடிக்காது,
எங்க சுத்தியும் அந்த ஒரு வருஷம் திரும்பிச்சதுக்கு பின்னாடி அவங்க அந்த கட்டு உடைச்சி அவங்க ஒரு மாட்டை பலி கொடுக்கணும். அவங்க அது குறிப்பிட்ட மாடு அதே போய் பிடிச்சிக்கும். அது பிடிக்காத போனா ஆளை பிடிச்சு முடியும்னு சொல்லிருக்காங்க. விஷயத்துக்கே வரேன். இப்ப மாடு வந்து ஒரு வருஷம் வாயை கட்டி வச்சிடறாங்க. அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த கட்டை உடைச்சு விட்ட உடனே அவங்க அந்த நரி எந்த மாடு விருப்பப்படுதோ அதை பிடிச்சிக்குமா? ஆமா, அவங்க மாட்டுக்குள்ள எந்த மாடு விருப்பப்படுதோ அதை பிடிச்சிக்கும். அது இப்ப சரி, ஓகே. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 100 மாடு, ஒரு 100 கால மாடு நம்மளே வச்சிருக்குங்க. ஒரு மந்திரம் வச்சு அதை மாட்டை கட்டிட்டுங்க. இப்ப நம்ம கட்டின உடனே அந்த கட்டை உடைச்சு விட்டுருங்க. உடைச்சு உடனே என்னுடைய மாட்டுல ஒண்ணு பிடிச்சிச்சு. ஆனா அந்த வாயை கட்டும் போது என்ன மாட்டை சார்ந்த நம்ம மாட்டை மட்டும் தான் பிடிக்காதா இல்ல அடுத்தவங்களையும் பிடிக்காதா? அடுத்தவங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அவங்க மாட்டை பிடிக்காது. அது எப்படி அவங்க ஒவ்வொன்று இருக்குது. இப்ப நானே வந்து ஒரு மந்திரம் எதை சொல்றேன்னா, ஒரு மாட்டுக்கு வந்து இது புழு வச்சிருது. அந்த புழு வச்சதுக்கு வந்து நானே ஒரு மந்திரம் சொல்லி ஒரு இது போடுறேன், ஒரு சாம்பல் கொண்டு போய் அது மேல போடுறேன். அதை வந்து நீங்க மூங்க தடியிலேயே இது அடிக்காத இருந்தீங்களா, நீங்க திருப்பி எவ்வளவு அது ஈறு வச்சாலும் இது வச்சாலும் அதுல வந்து அது புழு வந்து திருப்பி ஆகக்கூடாது. அந்த மாதிரி மந்திரத்துக்கு உண்டான சக்தி இருக்குது. ஒரு சாம்பல் எடுத்துக்கிட்டு நான் அந்த மந்திரத்தை சொல்லி இனி எந்த அதுக்கு இதுவுமே போட வேண்டாம். நான் சொல்ற முறையா வந்து அதை வந்து மூங்க தடியில வந்து அடிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது புண்ணு எதுவுமே பார்க்கவே வேண்டாம். அதுக்கு நான் போடுறேன், நான் போட்டு நல்லா பண்ணி காட்டுறேன். அதுக்கு உண்டானது எனக்கே தெரியும். இப்ப மூங்கத்தடியில் அடிச்சா அது என்ன கட்டு உடைஞ்சிருமா? ஆமா, அதனோட கட்டு உடைஞ்சிரும். இப்ப மந்திரத்துக்கு வந்து உடைக்கக்கூடிய பவர் இருக்குது. ஆமா, ஒரு சொல்லுக்கு ஒரு சொல் உடைக்கிற சொல்லு இருக்குது. இப்போ ஒரு ஆள் மந்திரம் விடுறான்னா திருப்பி அதை முடிக்கிறதுக்கும் தெரியணும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி முறை தெரிஞ்சுதான் பண்ணணும். ஒரு வருஷம் கழிச்சு அந்த கட்டு உடைக்கிறதா எப்படிங்க? அதுக்கு அவங்க முறையான மந்திரம் போய் சொல்லி அந்த கட்டு உடைப்பு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஒரு 5 சொல்லு என்ன மந்திரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்க கட்டினாங்களோ கட்டி அந்த இது வச்சு ஒரு கல் வச்சு அமுத்துவாங்களாம். ஒரு தலை இருக்குது, அந்த தலையை கொண்டு போய் வச்சு அந்த 5 சொல்லு மந்திரத்தை சொல்லி அதை வச்சு இப்படி திருப்பி வச்சு அமுத்தி வச்சு கல் வச்சு அமுத்தி விட்டா அது தலை காஞ்சி போயிருந்தாலும் அந்த இடம் குறிப்பா இருக்கும். அந்த வருஷம் இருந்துச்சு அந்த கட்டு உடைப்பு மந்திரத்தை சொல்லி அந்த கல்லை எடுத்து அந்த கட்டு உடைஞ்சு போயிடும். அதுக்கு மேல அந்த மாமூலம் வந்து நார்மலா எப்படி பிடிக்கிற மாதிரி நம்ம மாட்டிலையும் பிடிக்கும். ஆனா அந்த கட்டு உடைக்கிறதுக்கு உண்டான நாளுக்கு அன்னைக்கு அந்த பலிக்கு அதுக்கு கொடுத்தாகணும். அப்படி ஒருவேளை கொடுக்காம விட்டுட்டா அந்த டைம் முடிஞ்சு போயிட்டா மனுஷனை பிடிச்சிருமாமா? ஆமா, அந்த இது கட்டு கட்டினோடனே பிடிச்சிருங்கிறாங்க. அது எப்படி? அது அந்த மாட்டு மந்தையோட போயிட்டு மந்தையோட நிறுத்தி தான் அந்த கொண்டு போய் கட்டு கட்டுறான் இல்லையா, மந்தையை காட்டி. அதே மாதிரி திருப்பி கொண்டு போய் அந்த மாட்டு மந்தையை காட்டி அங்கதான் அந்த கட்டு உடைக்கணும். கட்டு உடைச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போய் ஒரு மாட்டை பிடிச்சாலும் நம்ம போய் அதை முடுக்க கூடாது, போகக்கூடாது. அது ஒன்னு பிடிச்சிட்டு போச்சுன்னா அவ்வளோட சரி. திருப்பி ஒரு வருஷத்துக்கு வராது. திருப்பி கட்டு உடைச்சு போச்சு மறுபடியும் திருப்பி கட்டினா மட்டும்தான் வராது. கட்டலன்னா திருப்பி ஏகமா மாம்பழம் தான் இது பண்ணும். நம்மளுக்கு ஒரு 50 மாடு இருக்குது. 50 மாட்டை வந்து ஒரு சுத்தி இந்த போய் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல போய் ஒரு சுத்தி அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு கல் இது எடுத்து ஒரு தலை அதுக்கு உண்டான தலை இது வச்சு கல்லை வச்சு அமுத்தி அதுக்கு இந்த மந்தைக்கு உண்டான பேர் சொல்லி அது அவங்க செய்வாங்க. அதுக்கு வந்து எனக்கு முறையா எனக்கு தெரியாது. அவங்க வந்து செய்வாங்க. அது அந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி மலைவாழ் மக்கள் பழங்குடியினர்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இப்படி இது மாடு நடை கட்டுறது, மாடு மந்தை கட்டுறது, மந்தை கட்டி ஒரு நைட்ல வந்து மந்தையை கட்டி விட்டு படுக்க வச்சுட்டா அந்த நைட்டு பூராவே வந்து அந்த மந்தைக்குள்ளதான் இருக்கும். மந்தை விட்டு வெளியே போவாது காலையில கட்டு அடிக்கிற வரைக்கும். மாடுங்களா? மாடு எப்படிங்க ஃபாரஸ்டுக்குள்ள இப்ப மலையில போய் ஒரு நைட்டு இங்க இருந்து போயிட்டு மழை காலத்துல மேல தண்ணி இருக்கும். அங்க இருந்து போயிட்டு லாங்கில போயிட்டு சொல்லி வர முடியாது. அடுத்த நாள் அங்கேயே மேய்க்கணும்னு இருந்தா இவங்க அங்கேயே படுத்துக்குவாங்க. சாப்பாடு ஒண்ணு இருந்தா போதும் படுத்துக்குவாங்க அங்கேயே தண்ணி இருக்கிற இடத்துல. அந்த சாயந்தரம் அப்படியே வந்து இப்படி இது வந்து அந்த அவங்க மாடு படுக்கிற இடத்துல ரவுண்டு போட்டு அந்த இது மந்திரத்தை சொல்லி இது பண்ணிவிட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்களோ அந்த நைட்டு பூரா எந்த தண்ணி போகாது. அங்க இருக்கிற மிருகங்களும் வந்து மாட்டை பிடிக்கிறதுக்கு வராது, நிறைய வராது. இது வந்து வெளியே போக முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அது நாங்களும் அங்க பெரிய மனுஷர் இருந்து காலகவர் அவங்க இவங்கன்னு சொல்லி மாடு பழங்காலத்துல அவங்க வச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாம் மந்தை கட்டி மேய்ச்சாங்க. இப்படிங்கிறது நேரடியா நாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மந்திரத்துக்கு பவர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்குது. இப்ப நம்ம பட்டி போட்டு வந்து மேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மந்திரத்தை போட்டு கட்டினா ஆட்டோமேட்டிக் மாடு உள்ள படுத்துக்கும். ஆமா, படுத்துக்கும். அந்த மந்திரத்துக்கு போட்டு படுத்தா அவ்வளவு படுத்துக்கும். அப்புறம் இது பண்ணி ஒரு குறிப்பிட்ட இது தலையை இது பண்ணி மாட்டு கொம்புக்கு ஒரு இப்படி இதுல அந்த கையில பூசிக்கிட்டு அந்த மாட்டு கொம்பை எருத்துக்கு மாட்டுக்கு ஒரு இப்படி 3 உருவு தலை உருவி விட்டா அந்த மாடு போய் அடுத்த மாட்டை குத்திச்சுன்னா அந்த மாட்டுக்கு வந்து திருப்பி அந்த புண்ணு ஆறாது. அந்த கொம்பளை குத்தி பிடிச்சுன்னா அந்த 3 இன்ச்சு பூந்துரும். சாய்ச்சி குத்தனா 3 இன்ச்சு பூந்துரும். அந்த 3 இன்ச்சு பூந்துருச்சுன்னா அந்த மாட்டுக்கு அந்த குத்தன மாட்டுக்கு புண்ணு ஆறாது. எருத்துக்கு அப்ப அந்த காலத்துல அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க.
இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மந்திரம் இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எருதுக்கு எருதுன்னா சொல்ல போனா கூலி எருதுன்னுவாங்க. ஆமா, அப்ப பெரிய பெரிய பட்டிங்கல்ல கூலி எருதும் போது இந்த கூலி எருது வந்து தாக்கும் போது இந்த மாதிரி அவங்க கூலி எருது சேஃப்டி பண்ணி ஆமா ஆமா அவங்க இதுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க மாடு வந்து நம்ம மாட்டை பாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்க மாட்டை இவங்க இதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அந்த இதுக்கு அந்த மாடு அப்படியே மீண்டும் குத்தி பிடிச்சி அந்த புண்ணு ஆற மாட்டேங்குதுன்னா அதுக்கு தகுந்தது இந்த மாட்டுக்கு இது பண்ணி அதை வச்சு அந்த புண்ணு மேல வச்சு சுட்டங்களோ அப்பதான் அந்த புண்ணு ஆறும். அதுக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு இருக்குது. அந்த பட்டியல இருக்கிற மாடு இந்த பட்டிக்காரனா இந்த பட்டிக்காரனுக்கும் அந்த மந்திரம் தெரியணும். ஆமா, அது தெரிஞ்சவனும் தெரியாத போனா தெரியாத பட்சத்துல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இது பண்ணணும். அப்புறம் ஒரு தலையை வச்சு கொண்டு போய் ஒரு மந்திரம் பண்ணி இப்ப இந்த மாதிரி இப்படி வேச காலத்துல ஒரு மடுவு இருந்துச்சுன்னா அந்த மடுவுல போய் அந்த ஃபர்ஸ்ட் வர மாட்டுக்காரன் தண்ணி காட்டிவிட்டு அந்த மாடுங்கெல்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்லி அந்த தலைய அந்த இது அதுக்கு மந்திரத்தை போட்டு போயிட்டா அந்த மடுவு பூரா செவேன்னு ரத்தமாட்டம் ஆகி போயிருமா. அடுத்த மாடு வந்து தண்ணி ஒரே மாடு கூட தண்ணி வாய் வைக்காத வந்து போய் ரத்த கவச்சு அடிக்குதுன்னு போவோமா. அதுக்கு உண்டான முற்பாடு செஞ்சா தான் அது குடிக்குமா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எங்க தாத்தா சொல்லி நான் நேரடியா கேட்டிருக்கிறேன். அதே வந்து வாழங்குழி பட்டியல எங்க மாடு இருக்கும்போது எங்க தாத்தா அவங்க எல்லாம் பண்ணி அது இல்லாத வந்து ஒரு மந்திரம் பண்ணி விட்டாங்களா அந்த பட்டியல ஒவ்வொரு உனி இந்த சோட்டு கூடு கூட நம்ம உள்ள உட்காந்துட்டு இருக்கிற சாலையில இந்த சோட்டு கூடு கூட உனி இருக்குமா. அந்த உனியை வந்து போக்குறதுக்கு திருப்பி அதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இது கொண்டு போய் அந்த இது பண்ணி கொண்டு போய் இந்த சாம்பல் இந்த மந்திரம் பண்ணி கொண்டு போய் போட்டா மட்டும்தான் அது அடுத்த நாள் பார்த்தா எதுவும் இருக்காதான். அந்த மாதிரி இது பல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி இது ஒரு விஷயம் இல்ல, பல விஷயம் இருக்குது. பல விஷயத்துக்கும் இந்த மாதிரி இந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தி இருக்குது. அது முறையா தெரிஞ்சவங்க நம்மளுக்கு தெரியாத போனா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு இது பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் செஞ்சும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் போட்டி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நேரடியாக கேட்டிருக்கிறேன். இது வந்து வீரப்பனது வந்து புதுசு இல்லை, வீரப்பண்ணைக்கு வந்து தனியாக செஞ்சுக்கிட்டேங்கிறது இல்லை. இவங்கெல்லாம் காலங்காலமா இந்த மாதிரி பண்ணி காடு கட்டி அவங்க பழங்காலத்துல துப்பாக்கி வேட்டையாடினவங்கல இருந்து இப்ப இன்னைக்கு வீரப்பன் வரைக்கும் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது இன்னைக்கு வரலும் பயன்படுத்துறாங்களா? ஒரு சிலர் வந்து மலைவாழ் மக்கள் இன்னுமே இருக்குது. அதை வந்து ரகசியமா வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து சொல்லி நாம போய் கேட்டா அவனுக்கு பண்ணி கொடுக்கறதுலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிரியப்பட்டு இஷ்டமானது 1 2 அதெல்லாம் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிக்கிட்டு வருது. பழைய காலத்துல பழங்காலத்துல வந்து செஞ்சாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த வைத்தியம் அது இதுன்னு இல்லாத இருக்கும்போது அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நவீன காலத்துல அதெல்லாம் வந்து இருக்காது. இந்த முக்கியமான ஆளுங்களுக்கு செய்யறாங்க, இன்னமும் இருக்குது. அதுக்கு தனியா அதுக்கு இப்ப நாம பள்ளிக்கூடம் படிக்கிற மாதிரி அதுக்கு குரு இருக்கிறாங்க. அதுக்கு மந்திரம் முறையா கத்துக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. அது இது இன்ன நேரத்துக்கு இன்ன முறையா இந்த நேரத்துக்கு தான் செய்யணும், அது இவ்வளவு டைமுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற வரமுறையெல்லாம் இருக்குது. அதுக்கு நாம வந்து எளிதா போன உடனே கத்துக்கிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு உண்டான குரு இருக்கிற அவங்கள இது பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சுதான் அதுக்கு உண்டான காணிக்கை இதெல்லாம் கொடுத்து தான் செய்யணும். ஐயா, நீங்க இந்த மந்திரத்தை நம்புற அளவுக்கு இந்த மாதிரி மந்திரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு சிலது நானே பார்த்திருக்கிறேன். ஒரு இந்த மோடி வித்தை அது இது இந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா, அதுல இருந்து மலைவாழ் மக்கள் வந்து இது பண்ணி இப்ப பக்கத்துல இருக்கிற சிவலிங்கேஸ்வரன் கோயில், அந்த கோயில்ல வந்து பூசாரிங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சண்டை வந்து ஒருத்தர் வந்து அந்த லிங்கத்துக்கு அடியில ஒரு மை மாதிரி வச்சுட்டாங்க. அந்த மைய வச்சுட்டு அந்த பூசாரி அந்த வருஷத்துல வந்து 3 பூசாரிக்கு 4 பூசாரிக்கு டைம் அந்த கோயில்ல பூசை செய்யறதுக்கு. பூசைக்கு வந்து பூ கேட்கறவங்களுக்கு வந்து 10 ரூபா காணிக்கை வைப்பாங்க. அந்த காணிக்கைக்காக அவனுக்கு அதிகமா போயிரும்னு சொல்லிட்டு அது பூ உழுவாத இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த ஈஸ்வரன் கோயில்லயே ஈஸ்வரன் கோயில் இப்படி இருந்து போய் இவங்களும் என்னென்னமோ பண்ணி வந்து அதில் போய் பூ ஒட்டினா மாச கணக்கில் வந்து பூ ஒட்டினா கூட ஒரே ஒரு பூ கூட கீழே உழுவுறதில்ல. கல் சில மாலை அப்படி ஒட்டி அந்த அதில் தான் பூ கேட்கறது. அந்த பூவுல வந்து உழுவல்னு சொல்லி அப்புறம் அந்த சாமியை சுத்தமா வந்து இது பண்ணி கிளீன் பண்ணி அதை பார்க்கும் போது அந்த லிங்கத்தடியில ஒரு மை வச்சிருந்துச்சு. அதை எடுத்து அதுக்கு முன்னால கழுவி அதுக்கு எல்லாம் என்னென்ன போடணுமோ பூசையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இப்ப மாமூலா இப்பயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து நான் நேரடியா நானே சாமி கேட்டு போய் பார்த்த இது ஆதாரம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அது இல்லை வந்து மந்திரம் அழிஞ்சு போச்சு, இவ்வளவு நவீன காலம், இது மந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நின்ன இடத்துல என்ன செய்யணுமோ அத்தனையும் இந்த மோடி வித்தை இந்த மாதிரி வித்தை காட்டுறாங்கல்ல. இப்போ குருணசாமி கோயிலே நிறைய மோடி வித்தை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த வித்தையெல்லாம் வந்து உண்மையா அதுக்கு சேர்றதெல்லாம் சேர்த்து செஞ்சா உண்மையா நடக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சிலது வந்து கண்கூட நாங்களே பார்த்துருக்குறோம். ஒரு எலுமிச்சாம்பழத்தில் 6-7 ஊசி குத்தி கொண்டு போய் எங்கள் கண்ணுக்கு முன்னால் காட்டிவிட்டு கொண்டு போய் வச்சாங்க. இன்னொரு அதே வித்தை எடுக்கிறவங்க இன்னொருத்த வந்து எங்கள் கண் முன்னாடியே வந்து எடுத்து வாயால் கடிச்சு எடுத்தா ரத்தம் கக்கிக்கிட்டு இருந்தான். அதுல இருந்து ஒரு பொம்மை மாதிரி கொண்டு போய் அவன் தலையை சுற்றி தலைமாலை வச்சு இது பண்ணி தண்ணி குடித்தான். அது அப்படியே பஸ்மமாகி போச்சு, வாய் திருப்பி பழையபடிக்கு ஆகி போச்சு. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தையும் கண்கட்டி வித்தைங்களாம் நாங்களும் பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி முறை தெரிஞ்சு தான் பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்பயும் வந்து அது அழிஞ்சு போயிடல, சுத்தமாக அழிஞ்சு போயிடல. ஒரு சில பகுதியில் இருக்குது. நவீன காலத்தில் வந்து பாரம்பரியமாக வந்து
எங்க முன்னோர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுவாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை எங்க பையனுக்கு சொல்லுவேன். ஆனா எங்க பையனுக்கு சொல்றதுக்கு அவன் காலேஜ் படிச்சுட்டு இப்ப வந்து கம்பெனியில போயிட்டான், நீ போயிட்டான். பாரம்பரியமா நம்ம பரம்பரையே வந்து கத்துக்கிற அளவுக்கு இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து டைம் கிடையாது, நம்மளோட சேர்ந்து வாழ்றதும் கிடையாது. அதனால இந்த பழைய பரம்பரையா வந்து வர்றது ஒரு மந்திரம் மாந்திரிகம், ஒரு யந்திரம் கட்டுறது, ஒரு குழந்தைங்க நலிங்கிட்டா அதுக்கு யந்திரம் கட்டுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து வழி வழியா வர்றது, அவங்க அப்பம் பாட்டம் வகையிலிருந்து வர்றது. இப்ப நானே அது அது பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒரு குழந்தைங்க நலிங்கிச்சு வாந்தி பேதி ஆகுதுன்னா அதுக்கு எந்திரம் எழுதுவேன் நான். அது ஒரு குழந்தைங்க பயந்துக்குச்சு இந்த மாதிரி இதாகுதுன்னு சொன்னா பாடம் போடுவேன் நான். இதுக்கு இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு உண்டான பவர் இருக்குது. இல்ல மந்திரத்துக்கு பவர் இல்லைன்னு சொல்றதுக்கு முடியவே முடியாது. இங்க வந்து எந்திரம் எழுதுனா பெங்களூர்ல இருக்கிற குழந்தைக்கு வாந்தி பேதி ஆகிட்டுக்குன்னு நாங்க வீட்டுல எந்திரம் எழுதி இங்க போச போட்டு வச்சோன்னா பெங்களூர்ல இருக்கிற குழந்தைக்கு அந்த அன்னைக்கு சாயந்தரமே பால் குடிக்கும். அந்த மாதிரி இப்ப அதுக்கு உண்டான பவர் தானே அது. அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மாந்திரிகத்துக்கும் ஒரு மந்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் பவர் இருக்குது. அது வந்து தெரிஞ்ச முறையோட செய்யணும். அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு எந்திரம் அடித்தார இந்த மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஏன் உண்மை? ஆமா, அது வந்து காசுன்னு நம்ம காசுப்பட்டு இந்த ஒரு தர்ம வைத்தியம்னு இதுக்கு பேரு. தர்ம வைத்தியம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன இதுங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்ம அது வருமானமா வந்து எதிர்பார்த்தவங்களாவே அது நம்மளுக்கு பலிதம் ஆகாது. இப்பயே எங்க அப்பா எங்க தாத்தா எங்க அப்பா நானு இப்ப 3 தலைமுறையா எழுதிட்டு இருக்கிறோம். 10 பைசா ஒரு ஊதுபத்தி கூட அவங்க கிட்ட வாங்குறதில்ல. அவங்களா வந்து பிரியப்பட்டது ஊதுபத்தி பொறுத்து வாங்கிட்டு கொடுத்தா மட்டும்தான் நாங்க அது கூட வரல. அவங்களே கொண்டு போய் கட்டிக்கிறாங்க. கட்டினா அது இங்க எழுதுனா பெங்களூர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா போயிருதுன்னு சொன்னது அவங்க சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து எழுதுறோம்னா எங்களுக்கு தகடு நூல். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அவங்க கொண்டு போய் கட்டிக்கலாம் பண்ணிக்கலாம்.